ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் லாங் சென்டென்சஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நாம் ரெக்கமெண்ட் அப்படின்ற வேர்புடைய யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெக்கமெண்டுன்ற வேர்பை 5 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குவிஸும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் டிவி ஷோலேருந்து கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ரியலி கோன் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் அப்படின்ற வேர்ப்னா தமிழில் என்ன? பரிந்துரை செய்வது. ஏதாவது ஒரு விஷயம் இல்லை ஒன்று நல்லா இருக்குது, இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு நம்ம பரிந்துரை செய்கிறது, சிபாரிசு செய்கிறது தான் இங்கிலீஷில் ரெக்கமெண்டுன்னு சொல்கிறோம். அண்ட் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் வேர்ப்? இந்த வேர்பை நம்ம நார்மலாக மற்ற வேர்ப் மாதிரி யூஸ் பண்ண முடியாதா? இதில் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் இருக்குங்க. அதாவது ரெக்கமெண்டுன்ற வேர்பை நம்ம யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸில் சப்ஜெக்டிவ் மூடை அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். சப்ஜெக்டிவ் மூட்னா என்னென்னா யூஸ்வலி விஷ், சஜஷன், கமாண்ட், ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஜெக்டிவ் மூடை யூஸ் பண்ணுறோம். அதாவது உண்மை இல்லாத விஷயங்கள், யாருக்காவது ஒருத்தருக்கு சஜஷன் சொல்லும் போது, கமாண்ட் சொல்லும் போது அப்போது நம்ம சப்ஜெக்டிவ் மூடில் சொல்லுவோம். சப்ஜெக்டிவ் மூட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா வேர்பை நம்ம பேஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்லி ரெக்கமெண்ட் அப்படின்ற வேர்ப் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அண்ட் ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் சில எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் தேட் சப்ஜெக்ட் பேஸ் வேர்ப். ஓகே, ஸோ ரெக்கமெண்ட் அப்படின்றத சொல்லும் போது யூஸ்வலி இட் இஸ் ஃபாலோட் பை தட் கிளாஸ் அதுக்கு யூஸ்வலி பக்கத்தில் வரும். தட் கிளாஸ் வந்ததுன்னா அது என்ன கிளாஸ்னு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அ நவுன் கிளாஸ், ரைட்? ஸோ ரெக்கமெண்ட் சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம யூஸ்வலி நவுன் கிளாஸை சொல்கிறோம். நவுன் கிளாஸில் நம்ம எப்போவும் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ரெக்கமெண்ட் அப்படின்ற வேர்ப் கூட நவுன் கிளாஸ் சொல்லும்போது அந்த நவுன் கிளாஸில் இருக்க வேர்ப் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. பேஸ் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேயா? எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ரெக்கமெண்ட் தட் யூ டூ திஸ் இமீடியட்லி. நீ இதை உடனே செய்யணும்னு நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐ ரெக்கமெண்ட் தட் யூ டூ திஸ் இமீடியட்லி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தி டாக்டர் ரெக்கமெண்ட்ஸ் தட் ஷீ ஃபாலோ அ ப்ராப்பர் டயட். ஸோ இந்த இடத்துல நவுன் கிளாஸ் வந்து தட் ஷீ ஃபாலோ அ ப்ராப்பர் டயட், கரெக்டாக? ஸோ பட் நவுன் கிளாஸில் இருக்கிற ஃபாலோன்றத ஷீக்கு ஏற்ற மாதிரி, சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்ற முடியாது. பேஸ் ஃபார்ம் தான் போடணும். ஷீ ஃபாலோ தான் சொல்லணும், ஃபாலோஸ் சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். She recommended that I leave the place before anyone saw me. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், கம்ப்ளீட்லி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பட் நவுன் கிளாஸில் இருக்கிற அந்த வேர்ப் தட் ஐ லீவ் த பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். தட் ஐ லெஃப்ட் த பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஷீ ரெக்கமெண்டட் தட் ஐ லீவ் த பிளேஸ் பிஃபோர் anyone saw me. யாரும் பார்க்குறதுக்குள்ளே நான் அந்த இடத்த விட்டு போகணும்னு அவன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணான், அவன் எனக்கு பரிந்துரை செய்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஒன். He recommended that I read the newspaper every day. ஓகே, இதையும் பாருங்கள். ஹி ரெக்கமெண்டட், அவன் எனக்கு பரிந்துரை செய்தான் பாஸ்ட்டில். ஆனால் நவுன் கிளாஸில் சொல்கிற வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் தான் சொல்கிறோம், பாஸ்ட் டென்ஸில் சொல்லலை. ஸோ டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வேர்பை மாற்றலை. இதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் சில கிளிப்பிங்ஸ் பார்ப்போம். I recommend that you stay out of my personal life. Oh, I mean, you're the one who recommended that she see a therapist. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸியாக இருந்தது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூஆர் த ஒன் ஹூ ரெக்கமெண்டட் தட் ஷீ சி அ தெரபிஸ்ட். அவள் ஒரு தெரபிஸ்ட்டை பார்க்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணது நீ தான். ஸோ நீ தான் பரிந்துரை செய்தாய், பாஸ்டில் ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டாங்க. பட் தட் எழுதிட்டு பக்கத்தில் இருக்க கிளாஸில் பாருங்கள், தட் ஷீ சீன் தான் சொல்கிறாங்க. டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சானும் இல்லை ஷீன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீஸ்னும் சொல்லலை. பேஸ் ஃபார்மில் சீன் தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ரெக்கமெண்ட் தேட் சப்ஜெக்ட் பேஸ் வேர்ப். என்ன முதல்ல பார்த்த மாதிரியே ஸ்ட்ரக்சர் இருக்குது, தப்பாக போட்டாங்களோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதே ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் தேட் இல்லாமல் நம்ம பேச போகிறோம். யூஸ்வலி நவுன் கிளாஸில் நம்ம தேட்ன்ற கன்ஜங்ஷன் இல்லாமலும் பேசுவோம் இல்லையா? ரெக்கமெண்டில் அப்படி செய்யக்கூடாது. பட் இன்ஃபார்மல் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸில் நம்ம அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ரெக்கமெண்ட் யூ கோ டு த டாக்டர். நீ டாக்டர் கிட்ட போகணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இதே சென்டென்ஸை தேட் யூஸ் பண்ணி சொன்னாலும் ஓகே தான், தேட் இல்லாமல் சொன்னாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷீ ரெக்கமெண்ட்ஸ் ஐ அப்ளை ஃபார் த ஜாப். நெக்ஸ்ட் ஒன். மை டீச்சர் ரெக்கமெண்ட்ஸ் வி யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. த கோச் ரெக்கமெண்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. தேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ், தேட் வி யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேட் ஐ அப்ளை ஃபார் த ஜாப். தேட் யூஸ் பண்ணி சொன்னாலும் இட் இஸ் டோட்டலி ஃபைன். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். So I recommend we start chemotherapy right away. Beth recommended that Felix stay in his school. He wasn't feeling well, so I recommended he go home and asked Val to go with him. ஆல்ரைட், இப்போ தேர்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ரெக்கமெண்ட் ப்ளஸ் gerund.
ஓகே, ஸோ யாருன்னு சொல்லாமல் இந்த ஆக்ஷனை செய்யறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ரெக்கமெண்ட் ப்ராக்டிஸிங் இங்கிலீஷ் எவ்ரிடே. இங்கிலீஷ் தினமும் பயிற்சி செய்வதை நான் பரிந்துரை செய்கிறேன். ஓகே, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இங்கிலீஷ் டெய்லி பயிற்சி செய்வதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாருக்குன்னு சொல்லலை, ஜென்ரலி இந்த ஆக்ஷனை செய்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷீ ரெக்கமெண்ட்ஸ் அவாய்டிங் தி ஸ்ட்ரீட் டியூரிங் ரஷ் ஹவர். ரஷ் ஹவரில் இந்த ஸ்ட்ரீட்டை அவாய்ட் பண்ணுறதை அவள் ரெக்கமெண்ட் பண்ணுறா. மை டாக்டர் ரெக்கமெண்ட்ஸ் டேக்கிங் திஸ் டேப்லெட் எவ்ரி மார்னிங். இந்த டேப்லெட்டை மார்னிங்கில் எடுத்துக்கிறத என்னுடைய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஐ ரெக்கமெண்டட் மீட்டிங் தெம் ஹியர். அவர்களை இங்கே சந்திப்பதை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே, இதுக்கான சில கிளிப்பிங்ஸ் பார்ப்போம். Well, I recommend going to New York. I recommend staying on the reservation until this is done. ஆல்ரைட், ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ரெக்கமெண்ட் சம்திங் டு சம்ஒன். ஏதாவது ஒன்றை யாருக்காவது பரிந்துரை செய்வது. ஐ ரெக்கமெண்ட் திஸ் புக் டு எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கை நான் பரிந்துரை செய்கிறேன். ஷீ ரெக்கமெண்டட் திஸ் மூவி டு அஸ். இந்த படத்தை அவள் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா. மை ஃப்ரெண்ட் ரெக்கமெண்டட் திஸ் ரெஸ்டாரண்ட் டு ஆல் ஆஃப் அஸ். எங்கள் எல்லாருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கான சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். Why are you reading a comic book? Denise recommended it to me. I'll never recommend this to the board. ஆல்ரைட், லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. பி ரெக்கமெண்டட் ப்ளஸ் டு பேஸ் வேர்ப். அதாவது ரெக்கமெண்டுன்ற வேர்பை பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் டு பேஸ் வேர்ப் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. த கிட்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் டு வாட்ச் திஸ் மூவி. இந்த படத்தை பார்க்க குழந்தைகளுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. பரிந்துரை செய்யப்படுகிறது ரெக்கமெண்ட் அப்படின்றத இங்கே பாசிவ் வாய்ஸில் ஆர் ரெக்கமெண்டட்னு சொல்லியிருக்கோம். பக்கத்தில் டு வாட்ச் இதே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் டு அரைவ் ஏர்லி. சீக்கிரமாக வர மாணவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. லாஸ்ட் ஒன். த டாக்டர்ஸ் வர் ரெக்கமெண்டட் டு அட்டெண்ட் த கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸை அட்டென்ட் பண்ண மருத்துவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. பாஸ்ட் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கான சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். Front office personnel are recommended to leave the employee pools to the hourly staff. Well, it all started when I was recommended to take up industrial management. ஆல்ரைட், இப்போ இதில் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். பட் பிஃபோர் வி கோ டு ட்ரை த குவிஸ், இதில் இருக்கிற காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்பர் 2, ஸ்ட்ரக்சர் நம்பர் 2ல் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணோம். தட் இஸ் ரெக்கமெண்ட். தட் இல்லாமல் சப்ஜெக்ட் பேஸ் வேர்ப். இதை தான் நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறோன்னா, தட் இல்லாமல் சொல்கிறதுனால ஐ ரெக்கமெண்ட் யூ பேஸ் வேர்புக்கு பதிலாக டூ போட்டு சொல்கிறோம். ஐ ரெக்கமெண்ட் யூ டு டூ திஸ், ஐ ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் திஸ் மூவி. பட் இங்கே ஆக்சுவலி தட் இருக்குது. இப்போ தட் வச்சு அந்த சென்டென்ஸை சொல்லும் போது ஐ ரெக்கமெண்ட் தட் யூ டு வாட்ச் திஸ் மூவின்னு சொல்ல முடியுமா? முடியாது. தட் இருக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம தட் இல்லாமல் அந்த சென்டென்ஸை சொல்கிறோம். அதனால தான் இங்கே டூ போட்டு நம்ம சொல்ல முடியாது. என்ன டென்ஸாக இருந்தாலும் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் இங்கே பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமன் மிஸ்டேக்ஸ் தட் பீப்புள் மேக் while using this verb recommend. I hope you don't make that mistake anymore. Okay, so now let's look at the quiz. ஸோ இங்கே 5 questions இருக்குது. அந்த 5 blanksல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் எதுக்கு வரும்ன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. இந்த மாதிரி லெசன்ஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் let me know in the comments. I'll see you all in the next video. Till then, take care and bye.